கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ, தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. தம்பி கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. ஆவியின் கிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்பு இறை மக்களே, இந்த நாளினுடைய சிந்தனையாக யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஒன்று செய்வோம் என்று சொல்லி பின்னும் பிரபுக்களும் இஸ்ரவேலரை பார்த்து, ஜனங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் ஆனாலும் ஜன சமூகம் அனைத்துக்கும் அவர் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி பிரபுக்களுக்கு அவர்களுக்கு சொன்னபடியே நடந்தது. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கையிலே நாங்கள் உங்களுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்படி செய்ததால் நாங்கள் சாபத்துக்குரியவர்களாக என் கடவுளுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் அடிமைகளாக இருப்பீர்கள். இந்த வேளை உங்களை விட்டு நீங்கவே மாட்டாது. இந்த வேளை உங்களை விட்டு நீங்கவே மாட்டாது. அடிமைத்தனத்தின் ஆவி இன்றைக்கு ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை அடிமைப்படுத்துகிறது. ஒரு வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரனை அடிமைப்படுத்துகிறான். எஜமானன் அடிமைப்படுத்துவதை விட வேலைக்காரனையே அடிமைப்படுத்துகிறான். ஒரு இனத்துக்குள்ளாகவே அண்ணன் தம்பி பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினைவாதங்கள் அடிமைப்படுத்துகிற காரியங்கள். இன்றைக்கு இஸ்ரவேலின் கடவுள் இந்த யோசுவாவை இஸ்ரவேல் மக்களின் வழிநடத்தி அழைத்து வரும்போது அங்கே வந்த எபூசியர் போன்ற அந்த மக்கள் அவர்கள் சொன்ன பொய்யான வார்த்தை, பொய்யான கூற்றின் மூலம் நாங்கள் சபிக்கப்பட்டிருப்போமே, ஆகவே நீங்கள் இந்த நாளில் இந்த ஆலயத்திற்கும் இந்த திருச்சபைக்கும் மக்களுக்கும் நீங்கள் தண்ணீர் எடுக்கவும் விறகு வெட்டவும் பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்று உங்களை விட்டு நீங்கவே மாட்டாது. இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, நாம் கர்த்தருக்கு விரோதமாக சொல்லுகின்ற ஒவ்வொரு பொய் சாட்சியும், கர்த்தருக்கு விரோதமாக பேசுகின்ற பொல்லாத வார்த்தைகளும், கடவுள் விரும்பாத தீய செயல்களை ஒருவருக்கு விரோதமாக செய்கிற எந்த செயலாக எந்த கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய சந்ததியை விட்டு அது நீங்கவே நீங்காது. அதுதான் அடிமைத்தனம் என்கிறார். பாவத்தின் அடிமைத்தனம், பொறாமையின் அடிமைத்தனம், தீமையான வாழ்க்கையின் அடிமைத்தனம். அந்த வாழ்வுக்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். ஹெல்மெட் அணியாமல், இன்சூரன்ஸ் புதுப்பிக்கப்படாமல் மோட்டார் வாகனங்களை ஓட்டிய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நினைவிருக்கும். ஒரு நாள் போக்குவரத்து காவலரை கடந்தால் கூட அவர் என்னை நிறுத்தி விடுவாரோ என்ற பதட்டத்தோடு நாம் ரோட்டில் கடந்து செல்வோம். ஹெல்மெட் அணிந்திருக்கும் போது, ஆவணங்கள் சரியாக வைத்திருக்கும் போது எந்த பயமும் இல்லாமல் நம்முடைய வாகனத்தை ஓட்டி செல்வோம். எனவே ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எந்த ஒரு மனுஷன், ரோமர் 13:1, எந்த ஒரு மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். நாம் அதிகாரத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? தவறான காரியங்களுக்கு பிறரை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். நாமும் அவர்களோடு தோளோடு தோள் கோர்த்து கரம் கோர்த்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்களில் இல்லாதபடி இன்றைக்கு கடவுளுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக, அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ கடவுள் இந்த நாளில் அழைக்கிறார். கர்த்தரை நோக்கி செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, உம்முடைய ஆறுதலான இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் நிலைத்திருப்பதும் உடைய சுத்த கிருபை. கடவுளே, உங்களை விட்டு இந்த வேலை நீங்கக்கூடாது. நீங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் செய்த தவறு, பொருத்தனை, பொய்யான வாழ்க்கை, அவற்றிலிருந்து நாங்கள் விடுதலையாகும்படி செய்த பொல்லாத காரியங்கள் எங்கள் மீது சுமத்திருக்கிறீர். நாங்கள் இவற்றிலே இருந்து கஷ்டப்பட வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம். அவ்வாறு இனி வரும் காலங்களில் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இந்த தண்டனைகளை வைக்காதபடி கடந்து செல்ல ஆண்டவரை, யாராயிருந்தாலும் சிறிய சமூகமாக பெரிய சமூகமாக
ஆண்டவரே, படித்தவராக படிக்காதவராக, ஏழையாக பணக்காரனாக யார் இருந்தாலும் ஒருவனை மாத்திரமே ஒரே எண்ணத்தோடு நோக்கக்கூடிய சிந்தைய எண்ணத்தை தாரும். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.